السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله، الحمد لله، والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله وعلينا عباد الله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: حياتي خير لكم ومماتي خير لكم، إلى آخر الحديث الشريف. وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين. வல்லவனை வளர்த்தி ஒன்றரை போற்றி வழிமாறுகளின் ஆசிரியரை நாடி எனது உரையை துவங்குகிறேன். புனிதமிக்க இந்த மகாநாளில, மகத்துவம் மிக்க இந்த மஸ்ஜிதில நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல அல்லாஹ்விற்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டும். இன்று நம்மை எல்லாம் நல்லது கேட்பதற்காக வேண்டி ஒன்று கூட்டியது போல, நாளை மறுமையில் சுவன பூஞ்சோலையில நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து அருள் புரிவானாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் ரபியுல் அவ்வல் என்கிற முதல் வசந்தமான மாத காலத்தை நாம் எல்லாம் அடைந்து அதனுடைய மூன்றாவது மாத காலத்தில் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த மாதத்தின் புனிதத்தின் பொருட்டால் நம் அனைவருக்கும் ஈருலக நற்பாக்கியங்களை நிறைவாக நிரப்பமாக தந்தல் புரிவானாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமக்கெல்லாம் இறுதி தூதராக அல்லாஹ் தஆலா ஆக்கி தந்து, அவர்கள் மூலம் அற்புதமான வான்மறையை நமக்கெல்லாம் அருள் பாக்கியமாக தந்து அல்லாஹ் நம்மை சிறப்புப்படுத்தி இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் மற்ற நபிமார்கள், ரசூல்மார்கள் எல்லோரினுடைய சமூகத்தினரை விட அல்லாஹ் தஆலா இறுதி தூதரான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயத்தினர்களாகிய நம்மை அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்தி இருக்கிறார். இவ்வுலகில் மட்டுமல்ல, நாளை மறுமையிலும் அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் மற்ற நபிமார்கள், ரசூல்மார்களுடைய சமூகத்தினருக்கு முன்னிலையில் அவர்களுக்கெல்லாம் சாட்சியாளர்களாக நம்மை அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்து, நாளை மறுமையிலும் அல்லாஹ் தஆலா நம்மை கண்ணியப்படுத்தி இருக்கிறார். இதுவெல்லாம் ஒரே ஒரு மாமனிதர், நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் தஆலா இத்துணை பெரிய சிறப்பையும் நமக்கு தந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் நம்முடைய சிறுபாவங்கள் எல்லாம் இவ்வுலகிலேயே நமக்கு மன்னிக்கப்பட்டுவிடும். பெரும்பாவங்கள் நம்முடைய தௌபாவின் மூலமாக இவ்வுலகின் மூலமே சிலருக்கு மன்னிக்கப்பட்டுவிடும், சிலருக்கு நாளை வறுமையில் மன்னிக்கப்படும்.
இப்படிப்பட்ட ஒரு அருள் பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கின்ற ஒரே ஒரு மாமனிதனுடைய பாக்கியத்தினால் அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கிறார். முந்தைய நபிமார்களுடைய சமூகத்தினரில் குளிப்பு கடமையாகிவிட்டால் எந்த ஆடையில் அசுத்தம் பட்டதோ அந்த அசுத்தம் பட்ட இடத்தை விட்டு எடுத்து விட வேண்டும். இது முந்தைய நபிமார்களுடைய சமூகத்தினருக்கு இப்படிப்பட்ட சட்டம் இருந்தது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமுதாயத்தினராகிய நமக்கெல்லாம் குளிப்பு கடமையானால் நம்முடைய ஆடையில் எந்த இடத்தில் அசுத்தம் பட்டதோ அந்த இடத்தில் தண்ணீரை வைத்து மற்ற பொருட்களை வைத்து சுத்தம் செய்து அந்த ஆடையை திரும்பவும் நாம் அணிந்து கொள்ளலாம். அப்படி தண்ணீரை வைத்து சுத்தம் செய்கிற போதே அது சுத்தமாகிவிடும், வெட்டி எடுக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்கின்ற ஒரு அருள் பாக்கியத்தையும் ஒரே மாமனிதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக நமக்கு தந்திருக்கிறார். இதுவெல்லாம் நபி அவர்களுடைய வருகை, நபி அவர்களுடைய வாழ்க்கை, நபி அவர்களுடைய இந்த உலகில் அல்லாஹ்விற்காக வேண்டி அவர்கள் வாழ்ந்து காண்பித்த அந்த நன்மைக்குரிய விஷயங்கள் என்ற அடிப்படையில் எல்லாம் நமக்கு தரப்பட்டது. நபி அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு கூட நமக்கு அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஒரு நன்மையை வைத்திருக்கிறார். உலகத்தில் எந்த ஒரு தலைவரையாவது இப்படி பார்த்திருக்கிறீர்களா? அவர்களுடைய வாழ்க்கையின் மூலமாக நன்மை உண்டு என்று சொல்லி காட்டுவார்கள். ஆனால் அவர்களுடைய இறப்பிற்கு பிறகு ஏதாவது நன்மை உண்டா என்று பார்த்தால் அவர்கள் வாழ்ந்ததற்கான விசாலம் கூட, விலாசம் கூட அங்கு இருக்காது. ஆனால் இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒரே தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை நமக்கு எப்படி படிப்பினைக்குரியதாக, நன்மைக்குரியதாக இருக்கிறதோ அதுபோல நபி அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு கூட மரணமும் கூட நமக்கு நன்மையாக இருக்கிறது என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ஹயாத்தி கைருல் லக்கும், என்னுடைய வாழ்க்கை உங்களுக்கு நன்மைக்குரியது. ஓ மமாத்தி கைருல் லக்கும், என்னுடைய இறப்பும் உங்களுக்கு நன்மைக்குரியது என்று மதீனா நகரத்தினுடைய பிரசங்க சபையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த சபையில் இருந்த ஒரு சஹாபி அவர்கள் எழுந்திருந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய வருகை, உங்களுடைய வாழ்க்கை இதுவெல்லாம் எங்களுக்கு கைர் என்று தாங்கள் நன்மை என்று சொல்கிறீர்கள் அல்லவா, அது எங்களுக்கு புரிகிறது. ஆனால் உங்களுடைய மரணம் எங்களுக்கு கைராக இருக்கும், நலமாக இருக்கும் என்று சொல்கிறீர்களே, இது எப்படி? உங்களுடைய மரணம் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கவலை தரக்கூடியதாக, துக்கத்தை ஏற்படுத்துவதாகத்தானே இருக்கும். அது எப்படி கைராக இருக்கும்? நீங்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்து போவது எங்களுக்கு கைரா, அது எப்படி கைராக இருக்கும்? எங்களுக்கு கொஞ்சம் விளக்கி காட்டுங்களேன் என்று சஹாபாக்கள் கேட்டார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய வாழ்க்கை எப்படி உங்களுக்கு நன்மை கொடுத்ததோ அதுபோல என்னுடைய மரணமும் உங்களுக்கு நன்மையைத்தான் கொடுக்கும். காரணம் என்ன தெரியுமா? என்னுடைய மரணத்திற்கு பிறகு ஒவ்வொரு வார திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் மலக்குமார்கள் என்னிடம் வந்து சொல்வார்கள், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்கள் மீது இன்னாருடைய மகனார் இன்னார் உங்கள் மீது இப்படிப்பட்ட ஒரு ஸலவாத்தை இவ்வளவு எண்ணிக்கை அளவு அவர் சொன்னார் என்று
மலக்குமார்கள் என்னிடத்தில் வந்து சொல்வார்கள். நன்றாக கவனிக்க வேண்டும். மரணத்திற்கு பிறகு, நபி அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு மலக்குமார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சென்று இவ்வாறு சொல்வார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார். என்னுடைய மரணத்திற்கு பிறகு ஒவ்வொரு வார திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் என்னிடம் வந்து மலக்குமார்கள், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னாருடைய மகனார் இன்னார் உங்கள் மீது இவ்வளவு எண்ணிக்கையில் ஸலவாத்து சொன்னார் என்று சொல்வார்கள். அப்போது நான் சொல்வேன், என் மீது ஸலவாத்து சொன்னவர்களுக்கு என்னுடைய ஷஃபாஅத் வாஜிபாகிவிட்டது. எப்படி? என் மீது ஸலவாத்து சொன்னவர்களுக்கு என்னுடைய சிபாரிசு கடமையாகிவிட்டது என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலக்குமார்களிடத்தில் இவ்வாறு சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த நபிமொழியை ஆதாரபூர்வமாக சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் என்னுடைய மரணம் கூட உங்களுக்கு ஹைராகத்தான் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஸலவாத்தை நாம் எவ்வாறு கூற வேண்டும்? ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களிலெல்லாம் ஸலவாத்து சொல்ல வேண்டும் அல்லவா? ஸலவாத்து சொல்வதற்கு ஒரு நேரத்தை நாம் குறிப்பிடலாமா? ஸலவாத்து சொல்வதற்கு ஒரு நேரத்தை குறிப்பிட்டு அதில் மட்டும்தான் நாம் செய்ய வேண்டும் என்று நம்மை நாமே ஒரு வரையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டுமா? அப்படி அல்ல. எப்படிப்பட்ட ஒரு நேரங்கள் சந்தர்ப்பங்கள் நமக்கு கிடைத்தாலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வதற்கு நம்முடைய நாவு தயங்கக்கூடாது. அப்படி தயங்கினால் என்ன அர்த்தம் தெரியுமா? உலகத்திலேயே மாபெரும் ஒரு கஞ்சனை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வதற்கு தயங்குகிறான் அல்லவா, அவனைத்தான் பார்க்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நம்மளாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம், காசு பணத்தை வந்து தர்மம் செய்யாதவர் தான் கஞ்சன் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். காசு பணத்தை சம்பாதித்து உழைத்து சம்பாதித்து அதற்கு பிறகுதான் நம்ம தர்மம் செய்யணும் இல்லையா? ஆனா ஸலவாத்து அப்படியா? அல்லாஹ் நமக்கு கொடுத்த நாவை வைத்து எப்போது வேண்டுமானாலும் ஸலவாத்து சொல்லலாம். ஆனால் அந்த ஸலவாத்து சொல்வதற்கு கூட இப்போது உள்ள அந்த காலகட்டத்தில் நம்மிலேயே சில இடதுசாரிகள் இவ்வாறு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நபி அவர்கள் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும். ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகு துஆ முடிந்ததும் ஸலவாத்து சொல்கிறார்கள். குர்ஆனில் இருக்கிறதா? ஹதீஸில் இருக்கிறதா? அப்படியெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் சொல்லப்பட்டதா என்றெல்லாம் விதண்டாவாதமான வாதங்களை நாம் முன்வைத்து அமல் செய்யக்கூடியவர்களை கூட நாம் தடை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்றால் நம்மை விட மிகப்பெரிய கஞ்சன் வேறு யாரும் இருக்க முடியாது. அல்லாஹ் கொடுத்த அந்த நாவில மிகவும் நன்றியை பாராட்டக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வதற்கு நாம் தயங்குகிறோம் என்று சொன்னால் நம்மை விட மிகப்பெரிய கஞ்சர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. இந்த ஜும்ஆவினுடைய சிந்தனையாக உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் விளக்கி காட்டுகிறார்கள். ஒரு நாள் அன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வெளியே செல்வதற்குண்டான ஒரு சந்தர்ப்பம்
ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்போதுமே நான் பணிவிடை செய்வதற்கு என்னுடைய மனதார நான் எப்போதுமே ஆசைப்பட்டு உற்சாகத்தோடு செய்து கொண்டிருப்பேன். அந்த வகையில் ஒரு நாள் அன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் கேட்டார்கள், என்னுடைய மகள் பாத்திமாவை பார்ப்பதற்கு நான் செல்வதற்கு ஆசைப்படுகிறேன், என்னுடன் நீ வருகிறாயா என்று கேட்டார்கள். இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், தாங்கள் அழைத்து நான் வராமல் இருப்பேனா? கண்டிப்பாக வருகிறேன் என்று சொல்லி இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி செல்கிறார்கள். நன்றாக கவனிக்க வேண்டும், இந்த நபி மொழியில் வரக்கூடிய ஒவ்வொன்றுமே நம்முடைய வாழ்க்கைக்கு, அதிலும் இந்த கால வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான ஒவ்வொன்றாக இருக்கிறது. ஒவ்வொரு வார்த்தையிலும் மிகப்பெரிய ஒரு படிப்பினை. இருவரும் சேர்ந்து வீட்டிற்கு செல்கிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வீட்டிற்கு. வீட்டின் வெளியே நிற்கிறார்கள். வெளியே நின்று கதவை தட்டுகிறார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உள்ளிருந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சப்தம் கொடுக்கின்றார்கள், யார்? நான் தான் உன்னுடைய தந்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்திருக்கிறேன் என்பதாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டினுடைய வாசலிற்கு வெளியே நின்று சொல்கிறார்கள். யாருடைய வீட்டுக்குங்க போயிருக்காங்க? பெற்றெடுத்த மகளுடைய வீட்டிற்கு போயிருக்கிறார்கள். மகளுடைய வீடுதானே என்று சொல்லி கதவை அப்படியே டமால் என்று திறந்து விட்டு உள்ளே போய்விடவில்லை. பெற்றெடுத்த தந்தை வீட்டின் வாசல் கதவிற்கு வெளியே நின்று தட்டி அனுமதி கேட்கிறார்கள். யார் என்று உள்ளிருந்து சப்தம் கேட்கிறது. நான் தான் உன்னுடைய தந்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்கிறார்கள். எவ்வளவு பெரிய ஒரு ஒழுக்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள் பாருங்கள். நமக்கெல்லாம் இந்த கால வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானது. நண்பருடைய வீட்டிற்கோ அல்லது உறவினர்களுடைய வீட்டிற்கோ அல்லது நம்முடைய வீட்டிற்கோ நாம் சென்றால் வெளியே நின்று கதவை தட்டி உள்ளே இருப்பவர்களிடத்தில் அனுமதி கேட்டுவிட்டு தான் உள்ளே செல்கிறோமா? யோசித்து பாருங்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதுமே ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தாங்கள் மட்டும்தான் வந்திருக்கிறீர்களா? உங்களோடு உங்களுடைய தோழர்கள் யாரேனும் உண்டா என்று கேட்டார்கள். உள்ள இருந்து கேட்கிறாங்க. வெளியே ஈருலக தலைவர், நம்முடைய உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிற்கிறார்கள். வெளியே நிக்கிறாங்க, நின்றுகிட்டே கேட்கிறாங்க, நீங்க மட்டும்தான் வந்திருக்கீங்களா அல்லது உங்களோடு சேர்ந்து யாராவது உங்களுடைய தோழர்கள் வந்திருக்கிறார்களா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆம், என்னுடைய அருமையான தோழர், என்னுடைய பணிவிடையாளர் இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் என்னிடம் ஒரே ஒரு ஆடை தான் இருக்கிறது, அந்த ஒரு ஆடையின் மூலம்தான் நான் என்னை முழுமையாக மறைத்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபாத்திமா, வீட்டின் உள்ளே திரை போட்டு விடு, திரைக்கு அந்த பக்கமாக உன்னுடைய ஒரு ஆடையை கொண்டு முழுமையாக உன்னை மறைத்துக் கொள், நாங்கள் வீட்டின் வாசலில் முன்னால் இருக்கின்ற அந்த இடத்திற்கு மட்டும் வந்து அமர்ந்து விடுகிறோம் என்று சொன்னார்கள். நாங்கள் அமர்வதற்கு பாயை விரித்து விடு என்று சொன்னார்.
பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அது போன்றே செய்துவிட்டு உள்ளே வருவதற்கு அனுமதி தருகிறார்கள். அப்போதும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே நின்று கேட்கிறார்கள், இப்போது உள்ளே வரட்டுமா என்று கேட்கிறார்கள். கேட்ட பிறகு பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அனுமதி தரவே உள்ளே வந்து அந்த இடத்தில் அமர்கிறார்கள். பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் சாப்பிடுவதற்கு ஏதேனும் எடுத்துட்டு வா என்று சொன்னார்கள். அப்போது பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு இரவு ஒரு பகல் முழுமையாக எந்த ஒரு உணவையும் நான் சுவைத்ததில்லை என்று சொன்னார். ஈருலக தலைவர்களுடைய மகள் பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு நாள் முழுவதுமே எந்த ஒரு உணவை கூட நான் சுவைக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்? வீட்டுல எதுவுமே இல்லை என்று சொல்கிறார். அப்போது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய மகளே, ஒரு நாள் முழுவதும் நீ சாப்பிடாமல் இருந்திருக்கிறாய். உன்னுடைய தந்தையான நான் 3 நாட்கள் எந்த ஒரு உணவையும் நான் சுவைக்கவில்லை. 3 நாட்களாக எந்த ஒரு உணவையும் நான் சுவைக்கவே இல்லை. பாத்திமா, என்னுடைய வயிறு காய்ந்து ஒற்றி போய்விட்டது என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஹதீஸினுடைய ஏடுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நான் கேட்டால் அல்லாஹ் தஆலா உடனே கொடுத்து விடுவான். இந்த உலகத்தினுடைய செல்வங்கள் என்னுடைய காலில் வந்து போட்டு விடுவான். அத்துணை வாக்கியமும் அல்லாஹ் தஆலா எனக்கு கொடுத்திருக்கிறார். இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் இந்த உலகம் வேண்டாம், நாளை மறுமைதான் எனக்கு வேண்டும் என்று ஆசர்துல் ஆஹிரா, மறுமையை நான் தேர்ந்து விட்டேன். எனக்கு இந்த உலகம் வேண்டாம், இது அழியக்கூடிய உலகம், அழியாத ஒரு வாழ்க்கை ஆகிரத்தினுடைய வாழ்க்கை, அதை நான் தேர்ந்தெடுத்து விட்டேன் என்று சொல்லி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகளுக்கு சொல்கிறார்கள், என்னுடைய மகளாக இருக்கக்கூடிய நீயும் இந்த உலகத்தை தேர்ந்தெடுக்காதமா, மறுமையை தேர்ந்தெடுத்துக் கொள் என்று சொன்னார்கள். சொன்னதுமே பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தன்னுடைய தந்தையிடத்தில் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், மறுமையை நான் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறேன். தாங்கள் என்னுடைய கையை பாருங்கள். மாவை அரைத்த அந்த அம்மியினுடைய அந்த வடுக்கள் என்னுடைய கை முழுவதும் இருக்கிறது. யா ரசூலல்லாஹ், என்னுடைய கால் முட்டிகள் தண்ணி எடுத்துக்கொண்டு வந்து மிகவும் ரணமாக இருக்கிறது யா ரசூலல்லாஹ் என்பதாக சொன்னார். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பாத்திமா, இந்த அனைத்து விஷயங்களையும் நீ பொறுத்து கொண்டால் நாளை மறுமையில் சுவனத்தில் நுழையக்கூடிய அத்துணை பெண்களுக்கும் நீதான் தலைவி. ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இப்போதுதான் வந்து அறிவித்து விட்டு சென்றார்கள். அது உடனே பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அப்படி என்றால் ஃபிரௌனுடைய மனைவி அன்னை ஆசியா அவர்களுடைய நிலைமை என்ன? ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய நிலைமை என்ன? அவங்க 2 பேரையும் சொர்க்கத்தில் நுழையக்கூடிய பெண்களுக்கு தலைவி என்று நீங்கள் தான் சொல்லி இருக்கிறீர்கள். இப்ப என்னையும் சொர்க்கத்தில் நுழையக்கூடிய பெண்களுக்கு தலைவி என்று சொல்கிறீர்கள். இதற்கு என்ன விளக்கம் யா ரசூலல்லாஹ் என்று மகள் கேட்கிறார்கள். ஒரு இடத்தில் நாம் சிந்திக்க வேண்டும். சொர்க்கத்தில் நுழையக்கூடிய பெண்களுக்கெல்லாம் நீதான் தலைவி அப்படின்னு சொல்லும் போதே எவ்வளவு சந்தோஷமாகி விட வேண்டும். சோனத்தில் நுழையக்கூடிய பாக்கியமே நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்ற ஒரு சந்தோஷம். சோனத்தில் நுழையக்கூடிய பெண்கள் அனைவருக்கும் நான் தான் தலைவி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அது எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும்.
அப்படிப்பட்ட சந்தோஷத்தை கொடுத்ததற்கு பிறகும் கூட இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். கேள்வி கேட்ட பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பாத்திமா, அன்னை ஆசியா அவர்கள் வாழ்ந்த காலத்தில் இருந்த அல்லாஹ்விற்கு எல்லா விதத்திலும் நல்ல அமல்கள் புரிந்த அந்த காலத்தில் வாழ்ந்த பெண்களில் யாரெல்லாம் சுவனத்தில் நுழைகிறார்களோ அவர்களுக்கு தலைவிதான் அன்னை ஆசியா. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த பெண்களில் யாரெல்லாம் சுவனத்தில் நுழைகிறார்களோ அந்த பெண்களுக்கு அவர்கள் தான் தலைவி. நான் அகிலத்தினருக்கு ரஹ்மத்துல் லில் ஆலமீனாக இருக்கிறேன். என்னுடைய மகளான நீ அகிலத்தில் பிறந்த அத்துணை பெண்களுக்கும் நீதான் தலைவி, சுவனத்தில் நுழையக்கூடிய பெண்களுக்கு என்று சொன்னதுமே பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மிகவும் சந்தோஷப்பட்டு, ரசூலுல்லாஹ், இப்படிப்பட்ட அந்தஸ்தை உங்களுடைய மகளான எனக்கு நீங்கள் தந்திருக்கிறீர்கள். நான் அதற்கு நன்றிக்குரியவளாக இருப்பதற்கு ஆசைப்படுகிறேன். நான் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் இந்த ஒரு துஆவை நீ ஓது, அதுவே நீ நன்றிக்குரியவளாக அல்லாஹ்விற்கு மாறி விடுவாய் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவை சொல்லி கொடுத்தார்கள். யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மத்திக நஸ்தகீத் ஃபலா தக்கில்னி இலா அன்ஃபுஸினா தர்ஃபத ஐன் வஅஸ்லிஹ் லனா ஷஅனனா குல்லஹ். ரெண்டு வரிதான். யா ஹய்யு யா கய்யூம், நிரந்தரமானவனே, நிலையானவனே, பிரஹ்மத்திக நஸ்தகீத், உனது அருளால் நாங்கள் பரக்கத்துக்குரியவர்களாக ஆகுவதற்கு எங்களுக்கு பாக்கியம் அளிப்பாயாக. ஃபலா தக்கில்னா இலா அன்ஃபுஸினா தர்ஃபத ஐன், கண் சிமிட்டக்கூடிய அளவிற்கு கூட எங்களை வேறு நபர்களிடம் எங்களை சாட்டி விடாதே யா அல்லாஹ். வஅஸ்லிஹ் லனா ஷஅனனா குல்லஹ், எங்களுடைய தேவைகள் அனைத்தையுமே எங்களுக்கு நீயே சரியாக்கி வைப்பாயாக என்ற ஒரு துஆவை காலையிலும் மாலையிலும் 3 தடவை நீ செய்தால் இந்த உலகிலும் நீ நன்றிக்குரியவளாக இருப்பாய், நாளை மறுமையிலும் அல்லாஹ் உனக்கு தந்த அந்தஸ்திற்கு நீ நன்றிக்குரியவளாக இருப்பாய் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதற்கு பிறகு பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் சொல்கிறார்கள், பாத்திமா, உன்னை போன்ற அத்துணை பெண்களுக்கும் ஒரு உபதேசம் செய்கிறேன், நன்றாக கேட்டுக்கொள். உன்னுடைய கணவன் அல்லாஹ் உனக்கு இந்த உலகத்தில் அளித்த மிகப்பெரிய பாக்கியமான உன்னுடைய கணவரை அவருடைய திருப்தியை பெறுவதற்கு நீ முயற்சி செய். அவருடைய திருப்தியில் தான் உனக்கு சொர்க்கம் உண்டு, அவருடைய அதிருப்தியில் உனக்கு நரகம் தான். ஆகையால் அல்லாஹ் உனக்கு கொடுத்த உன்னுடைய அன்பான கணவரை நீ முழுமையாக வழிபடக்கூடியவளாக இரு, அதுவே உனக்கு நாளை மறுமையில் இந்த அந்தஸ்தை பெற்றுத்தரும் என்று சொன்னார் பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். இதுதான் நம்முடைய இந்த கால பெண்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய மிகப்பெரிய ஒரு படிப்பினைக்குரிய ஒரு செய்தி. கணவருக்கு வழிபட வேண்டும், கணவனை மதித்து நடக்க வேண்டும், கணவரை போடா வாடா என்று சொல்லிவிடக் கூடாது, கண்ணியத்திற்குரிய ஒரு மனிதராக அவரை நினைக்க வேண்டும், அவருக்காக வேண்டி தன்னுடைய கருத்தை அல்லாஹ் தஆலாவுக்காக வேண்டி அவருக்கு கொடுக்கப்பட்ட அத்துணை செல்வங்களையும் அவர்கள் பாதுகாத்து நடக்கக்கூடிய சாலிகான பெண்மணியாக இருக்க வேண்டும் என்று அன்னை பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு சொல்லும் விதமாக இந்த உலகில் பிறந்த அத்துணை பெண்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உபதேசம் செய்தார்கள் என்று ஹதீஸினுடைய ஏடுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போது பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு தலைவராக, சிறந்த ஒரு தந்தையாக, சிறந்த ஒரு இறை தூதராக அவர்கள் இந்த உலகில் வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள். அதைத்தான் ஹதீஸினுடைய ஏடுகளில்
விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு அனாதையான ஒரு குழந்தை இப்படிப்பட்ட ஒரு இறை தூதராக ஆகும் என்று பார்த்த மாத்திரத்திலேயே சொன்ன ஒரே பெண்மணி அன்னை ஹலீமத்து சாதியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தான். தன்னுடைய கணவரிடத்தில் சொல்கிறார்கள், இந்த பிள்ளைகளுடைய முகத்தை பாருங்கள், முத்துக்களும் மாணிக்கங்களும் வைடூரியங்களும் அவருடைய முகத்தில் ஜொலிக்கின்றன என்று அனாதை குழந்தையை பார்த்து துர்ரயத்தீம் என்று சொன்ன ஒரே அன்னை அன்னை ஹலீமத்து சாதியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். பார்த்த மாத்திரத்திலேயே குழந்தை பருவத்திலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அன்னை ஹலீமத்து சாதியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக ஆக்கப்பட்ட பிறகு நபி அவர்களை காண்பதற்காக வேண்டி வயது முதிர்ந்த கிழவியாய் வந்து நிற்கின்ற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு பெரிய ஒரு சபையினில் தாங்கள் தலைவராக இருந்தும் கூட எழுந்திருத்து அன்னை அவர்களை வரவழைத்து நபி அவர்கள் உட்கார்ந்த அந்த இடத்தில் நபி அவர்களுடைய மேல் போட்டிருந்த அந்த துணியை விரித்து, என் அன்னை அவர்களே இதில் அமருங்கள் என்று சொல்லி பக்கத்தில் எதிராக அமர்ந்து அன்னை அவர்களுக்கு அத்தனை பணிவிடையும் செய்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வரலாற்று ஏடுகளிலே வரலாற்று ஆசிரியர்கள் இவ்வளவு ஒரு பணிவிற்குரிய ஒரு இறை தூதரை இந்த சமுதாயம்தான் பெற்றிருக்கிறது என்று சொல்கிறார் என்றால், நம்முடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு செயலுமே நமக்கு அப்படிப்பட்ட ஒரு படிப்பினையை தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எனவே நபி அவர்களுடைய வாழ்க்கையை நாம் படித்தும் கேட்டும் அதன்படி வாழ்நாள் முழுவதும் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. நாளை மறுமையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்துல் உதுமா என்று சொல்லப்படுகின்ற மகத்தான சிபாரிசு பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக.